வணக்கம். இன்வெஸ்ட் இன் அசெட்ஸ் நாட் இன் liabilities. இத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பாப்போமா? உங்ககிட்ட இப்போ ஒரு மேஜிக் ஆப்பிள் ட்ரீ இருக்கு. தினமும் அது உங்களுக்கு நிறைய ஆப்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல உங்ககிட்ட ஒரு ஹங்கிரி பெட் இருக்கு. அது தினமும் அதுல இருந்து வர எல்லா ஆப்பிள்ஸையும் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னா அந்த மேஜிக் ஆப்பிள் ட்ரீ உங்கள்கிட்ட இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இத ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பாப்போமா? நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்க ரெண்டல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நல்ல ஒரு அசெட்டா பில்ட் ஆயிருக்கும். இதுவே நீங்க ஒரு ஃபேன்சி காருக்காக மாசம் மாசம் 20,000 இஎம்ஐ பே பண்ணாலோ, இல்ல கிரெடிட் கார்டு மூலியமா ஒரு லேட்டஸ்ட் போன் வாங்கினாலோ, இல்ல உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் பண்ணாலோ ஓவர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். Invest in assets that helps to build your wealth, not in liabilities. It drain everything. Think.